இந்த ஃபினிஷிங் போட்டுக்கிறதோட பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ஏக்கரா வருது நமக்கு. பெரியவர் போகிறாரு பாருங்கள். அது ஃப்ரண்ட்டில் அப்படியே போனோம்னா அங்கே செக்யூரிட்டி கேட்டெல்லாம் போடுது. இது பின்னாடி சைடு கூட்டின்னு வந்துட்டார், பேக் சைடில். இது பாருங்கள், அப்படியே ரயில்வே ட்ராக் தெரியுது பாருங்கள் முன்னாடி. அங்கே ஒர்க்கெல்லாம் பாருங்கள் அப்படியே நடந்துகிட்ருக்குதுங்க. நல்லா பாருங்கள், செம்மண் பூமி. இல்லை மண்ணு காமிக்கலாம், செம்மண் பூமி. அப்படியே வீடியோ எடுத்துடலாம். போய் அந்த கம்பெனி ஒட்டி அப்படி வரும்னு நினைக்கிறேன். இது பைப் கனெக்ஷன் போட்டுக்கிற தண்ணி அங்கேருந்து வருது. தண்ணி இருக்கும், அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய தொட்டி இருந்திருக்கு, இது எங்கே யூஸ் பண்ணாங்க என்னன்னு ஒன்றும் தெரியலையே. பாருங்கள் அப்படியே பக்கம் பாருங்கள், க்ரீன் ஹவுஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியே இந்த இதோட பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பவுண்ட்ரியோட இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே. ஆமாம், இந்த 4 வழிச்சாலை இதெல்லாம் பக்கமாகவே வருது. ஆப்போசிட்டில் பாருங்கள், அப்படியே பாருங்கள் கம்பெனிங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கமும் ரோடு கிடைக்கும், இந்த பக்கமும் ரோடு கிடைக்கும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பக்கம் ரோடு கிடைக்கும். 20 அடி வழித்தடம் பாருங்கள். இது முன்னாடி காமிக்கிறது 20 அடி வழித்தடம். அந்த நிலத்துக்கு 10 ஏக்கரா. ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நாம் அதை டெமோலைஸ் பண்ணிடலாம். ஏதோ பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள் அந்த பைப் கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு. அப்படியே பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோடு வருது. 2 பக்கம் ரோடு இருக்கிறனால தான் இது வந்து ஏக்கர் 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. பின்னாடி ஏதோ ரோடு வரதுனால அந்த ஒரு 20 சென்ட் இதில் கட் ஆகுது. அதை அவர் அளந்து கொடுத்துருவார் ஓனர். பாருங்க, இதுதான் வழி. ஆமாம், 2 பக்கமும் ரோடு இருக்குது. விவசாயம் பண்ணிவிட்டு கை விட்டாங்க. எல்லாமே சுற்றி க்ரீன் ஹவுஸ் தான்.